ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேரடி செல்வி சேனல். ஸோ இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, தங்க நகைகளை வந்து நம்ம வீட்டிலே எப்படி சுத்தம் செய்வது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்ப்போம். இதை பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்து நான் யூஸ் பண்ணுறதையும் சொல்லியிருக்கேன். அது இல்லாமல் ஸோ சர்ச் பண்ணியும் வந்து சொல்லியிருக்கேன். இது எல்லாமே வந்து ஒரே வீடியோவில் இருக்கும். ஸோ என்னென்ன வந்து யூஸ் பண்ணி வந்து நம்ம தங்க நகைகளை வந்து வீட்டிலே வந்து சுத்தம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாங்க. ஸோ சில்வருக்குமே வந்து எப்படி யூஸ் பண்ணி நம்ம க்ளீன் பண்ணலாம், வீட்டிலே வந்து ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ தான் நம்ம வீடியோ வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா தேரடி செல்வி சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டிஷ்வாஷ் இல்லைனா ப்ளஸ் வாட்டர். ஸோ இது ரெண்டுமே நம்ம வந்து எடுத்துக்கலாம். நம்ம பாத்திரம் கழுவுறோம்ல அந்த லிக்யூடை வந்து நம்ம எடுத்துக்கிட்டு ப்ளஸ் வாட்டர் இது ரெண்டையுமே வந்து நல்லா கலந்துட்டு 10லேருந்து 15 நிமிஷம் வந்து நல்லா ஊற வச்சுக்கணும். ஊற வச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு ஒரு டூத் பெஸ்ட் இருக்குல்ல, ஸோ அந்த ப்ரெஷ் மூலியமாக வந்து லைட்டாக வந்து மெதுவாக வந்து தேய்ச்சி கழுவுனீங்க அப்படின்னா நல்லா வந்து சூப்பராக வந்து அதில் இருக்க அழுக்கு எல்லாமே வந்து க்ளீன் ஆயிரும். இந்த இது பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி தங்க நாய்க்கு தான் நம்ம வந்து செய்ய முடியும். ஸோ கவரிங் நாய்க்கு வந்து செய்ய முடியாது நான் சொல்கிறது. ஸோ நான் வந்து செஞ்சு பார்த்தது இல்லைங்க. நான் வந்து என்னென்ன யூஸ் பண்ணணும் அதை தான் வந்து உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த டிஷ்வாஷன் ப்ளஸ் வாட்ரு வந்து நம்ம யூஸ் பண்ணுறது தான். அது இல்லாமல் வந்து ஷாம்பு இருக்குல்ல, நம்ம தலைக்கு யூஸ் பண்ணுறோம்ல, ஆனால் கெமிக்கல் வந்து கம்மியாக இருக்கிற ஷாம்பாக வந்து யூஸ் பண்ணுங்கள். அந்த ஷாம்பையும் ப்ளஸ் வாட்டரில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ் வந்து நீங்கள் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு ப்ரெஷ்ஷை வச்சு நீங்கள் தேய்ச்சிங்க அப்படின்னா நல்லா வந்து அதில் இருக்க அழுக்கெல்லாம் ரிமூவ் ஆகி பார்க்க வந்து நல்லா பளிச்சுன்னு புது நகை மாதிரி இருக்கும். ஓரளவுக்கு புது நகை மாதிரி நம்ம மெயின்டைன் பண்ணலாங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அடிக்கடி வந்து தங்க நகையை வந்து சுத்தம் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணோம் அப்படின்னா அது வந்து தேய்மானம் ஆகும். அப்படி தேய்மானம் ஆணுச்சு அப்படின்னா அதோட கிராம் வெயிட் வந்து கம்மியாகிட்டே இருக்கும். அடிக்கடி இது பண்ணக்கூடாது. ஸோ ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் வருது அப்படின்னா வந்து நம்ம பண்ணிக்கலாம். இயர்லி ஒன்ஸ் இல்லை 2 பண்ணுறது ஓகே தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு 5 டைம்ஸ் 6 டைம்ஸ் கூட ஒரு 1 இயருக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். பட் நான் எப்போயாவது ரேராக தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ நீங்கள் அழுக்கு இருக்குது அப்படின்னா மட்டும் இந்த மெத்தட் எல்லாமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. எதுவுமே வந்து ரொம்ப ஆழமாக டீப்பாக வந்து க்ளீன் பண்ணக்கூடாது. ஸோ அப்படி க்ளீன் பண்ணோம் அப்படின்னா அதோட டிசைன் வந்து ஏதாவது டேமேஜ் ஆகும். ஸ்டோன் இருந்துச்சுன்னா ஸ்டோன் ஏதாவது இதாகும். ஏதாவது அந்த பெண்டெலாம் வச்சுருப்பாங்க, வளைவு நெளிவுலாம் இருந்திருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம நல்லா அழுத்தி தேய்க்கும் போது அதோட டிசைன் மாறும். அந்த நகையோட அழகே வந்து கெட்டு போகிற மாதிரி ஆயிருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ வெளில் நிரப்பி ஸோ அது வச்சுமே வந்து சுத்தம் பண்ணலாம். ஆனால் அது வந்து அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு கெமிக்கல் வந்து அதிகமாக இருக்கும். இது வந்து நான் யூஸ் பண்ணதில்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அம்மோனியா. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இப்போ ஏதாவது ஒரு நகை கடையில் வந்து நம்ம க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அங்கே வந்து இந்த மாதிரி தான் அமோனியா இருக்குல்ல, ஸோ அதுதான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க எப்போயாச்சும் ஒரு ரேராக தான் யூஸ் பண்ணுவாங்க. அதுவும் வந்து கொஞ்சமாக வந்து அமோனியா வந்து எடுத்துக்குவாங்க. ஆனால் நம்ம வீட்டில் இருக்கும்போது அடிக்கடி வந்து யூஸ் பண்ணக்கூடாதுங்க. அதோட வந்து தேய்மானம் ஆயிரும், வெயிட் வந்து கம்மியாயிரும். ஸோ நான் சொன்னேன்ல மைல்டான ஷாம்பு இல்லைனா வந்து பேபி ஷாம்பில் எப்பவுமே வந்து மைல்டான கெமிக்கல் தான் இருக்கும். அது ப்ளஸ் வந்து பேக்கிங் சோடா, அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஹாட் வாட்டர் ரொம்ப வந்து சூடாக இருக்கும், ஒரு மிதமான சூடு. ஸோ அதில் வந்து நம்ம நல்லா வார்ம் வாட்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ்லேருந்து 15 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா ஊற வச்சுக்கணும். அந்த ஷாம்பு போட்டிருக்கோம்ல அதுலேயே வந்து நல்லா நுர வரும். அந்த சோடா இருக்குல்ல, பேக்கிங் சோடா எதுக்கு பார்த்திங்கன்னா அந்த குட்டி குட்டி அழுக்கு இருந்துச்சு அப்படின்னா நல்லா வந்து ஸோ நல்லா பொங்கி வரும். நம்ம இதை மிக்ஸ் பண்ணும் போதே பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து பொங்கி வரும். ஸோ இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணி பார்த்தது தான் வந்து நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் ஏதாவது வந்து உங்களுக்கு ஈஸியாக சிம்பிளாக இருக்கும்ல அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு நல்லா பெனிஃபிட்டாக இருந்துச்சா மட்டும்தான் நீங்கள் நெக்ஸ்ட்டு இது பண்ணிக்கணும். ஏன்னா வந்து தங்க நகைன்ற போது அதோட தேய்மானம் வந்து கம்மியாயிருச்சு அப்படின்னா நமக்கு தான் வந்து லாஸ் ஆகும். அதனால் அடிக்கடி சுத்தம் செய்ய வேண்டாம். எப்பயாச்சும் ரொம்ப ரேரு ஏதாவது ஃபெஸ்டிவலுக்கு நான் போகிறேன், ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போகிறேன், ரொம்ப அழுக்காக இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து என்னோடய ஜுவல்ஸ்லாம் வந்து நான் இப்படி தான் வந்து க்ளீன் பண்ணுவேன். நல்லா வந்து க்ளீன் ஆயிருங்க. இதில் வந்து நான் என்னென்ன மெத்தடு வச்சு க்ளீன் பண்ணியிருக்கேன் அப்படின்றத வந்து நான் சொல்கிறேன். நான் க்ளீன் பண்ணது இல்லாமல் எங்கள் அம்மாலாம் க்ளீன் பண்ணியிருப்பாங்களே, ஸோ எங்கள் அம்மா பாட்டி ஸோ அவங்களாம் எதை வச்சு க்ளீன் பண்ணாங்கன்றதை கேட்டுட்டு தான் நான் வந்து இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணுறேங்க. ஸோ உங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் இந்த வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அது இல்லாமல் வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டுருந்தாங்க, ஸோ நீங்கள் வந்து கோல்டு நகை வந்து நீங்கள் எப்படி சிஸ்டர் வந்து க்ளீன் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அது ரொம்ப கேட்டிருந்தாங்க. இப்போ வந்து ஃபெஸ்டிவல் டைமில் நாங்கள் வந்து க்ளீன் பண்ணுறோமோ அதனால் உங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோட நகைலாம் நான் க்ளீன் பண்ணி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம ஏதாவது ஃபெஸ்டிவல் அப்போ தானே போட்டு போவோம். அதனால் எங்கள் 5 இயர்ஸ் ஆகுது மேரேஜ் ஆகி அப்படின்னா இப்போ தான் வந்து ஒரு 2 டைம்ஸ்
வாக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு வாட்டி வந்து நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோதான். ஏன்னா வந்து அதை அடிக்கடி இது பண்ண மாட்டோம். ஆனால் நம்ம ரெகுலராக அந்த காதில் கழுத்துலலாம் போடுற செயின், தோடு இதெல்லாம் வந்து நாம் வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுறது. அது வந்து மைல்டான ஷாம்பு அந்த மாதிரி வச்சு நம்ம க்ளீன் பண்ணிக்குவோம். இந்த இது பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து யூஸ் பண்ணது தாங்க. இந்த ஹாட் வாட்டர் ப்ளஸ் மஞ்சள் இருக்குல்ல, மஞ்சத்தூள், கோல்கேட் பல்பொடி வந்து விற்கும். ஸோ மைல்டாக தான் இருக்கும். அதை வந்து என்ன பண்ணால் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை கொதிக்கவே வைக்கலாம். இல்லை நீங்கள் கொதிக்க வைக்க விரும்பலை அப்படின்னா வந்து நீங்கள் ஹாட் வாட்டர் எடுத்துக்கோங்க. நல்லா சூடான தண்ணி வந்து எடுத்துக்கோங்க. அதில் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு இந்த கோல்கேட்டு பல்பொடி இருக்குல்ல அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து நீங்கள் ஊற வச்சுட்டு டூத் பேஸ்ட் இருக்குல்ல அதை வச்சு லைட்டாக வந்து ஸ்மூத்தாக தான் வந்து ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணணும். இல்லைனா வந்து நம்ம யூஸ் பண்ணுற ப்ரெஷ்ஷு இல்லைனா வந்து பேபிஸ்க்குலாம் வந்து யூஸ் பண்ணுவோம்ல சின்னோண்டு ப்ரெஷ்ஷு அதை வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா இன்னுமே வந்து நகை வந்து சேஃப்டியாக இருக்கும். ஸோ டூத் பேஸ்ட் வந்து பெரியவங்களோடது யூஸ் பண்ணுறதை தவிர இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு யூஸ் பண்ணிங்க ப்ரெஷ் வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நகை வந்து தேய்மானம் வந்து கம்மியாக இருக்குங்க. ஏன்னா மைல்டாக தான் நம்ம பண்ண போகிறோம். அவ்வளோக்கா வந்து கிராச் ஆக போகிறதில்ல. இருந்தாலும் இதோட அது கொஞ்சம் பெஸ்ட் இல்லை, அதுக்கு சொல்கிறேங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா லெமன் ஜூஸ் இருக்குல்ல, லெமன் ஜூஸை வந்து ஒரு 15 மினிட்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு அதில் வாட்டர் இருக்குல்ல, ஸோ வந்து பாயில்டு வாட்டர் வந்து நம்ம ஊற்றிக்கிட்டு லெமன் ஜூஸையும் ஆட் பண்ணிக்கிட்டு 10 மினிட்ஸ் வந்து நம்ம நல்லா வந்து ஊற வச்சுக்கணும். ஊற வச்சதுக்கப்புறம் மேலே வந்து ப்ரெஷ்ஷை வச்சு நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் வேணால் வந்து இந்த ஷாம்பு இருக்குல்ல, ஸோ ஷாம்பு இல்லைனா டிஷ்வாஷ் வச்சு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா காய வச்சு நீங்கள் எடுத்து வைக்கணும். பீரோக்குள்ளே வைக்கும் போது நீங்கள் வந்து அப்படியே வந்து எடுத்து வைக்கக்கூடாது. ஸோ நல்லா வந்து காய வச்சு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்ன டிஷ்வாஷ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரில்லோட டிஷ்வாஷ் இருக்குல்ல, ஸோ அது அந்த லிக்விட் வந்து எடுத்துக்கோங்க, வாட்ரு. ஸோ இது ரெண்டையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கோல்கேட் இருக்குல்ல, கோல்கேட்டு நம்ம டூத் பேஸ்ட்டு அதை வச்சு நல்லா வந்து க்ளீன் பண்ணி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எதுவுமே பண்ண முடியல அப்படின்னா கூட நீங்கள் அந்த நம்ம நகையை வந்து நல்லா வாட்டரில் வந்து நல்லா கொதிக்க வச்சிங்க. ஒரு 10 மினிட்ஸ் கொதிக்க வச்சு நீங்கள் எடுத்தாலே போதும். நகையில் இருக்க அழுக்கு எல்லாமே வந்து க்ளீன் ஆயிரும். ஸோ அப்படி கூட நம்ம பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ டிஷ் சோப்பு இருக்குல்ல, நம்ம பாத்திரம் கழுவோம்ல அந்த சோப்பு, அதுக்கப்புறமேட்டுக்கு அம்மோனியா வந்து கொஞ்சோண்டு ஃபியூ ட்ராப்னா சில துளிகளில், அப்புறமேட்டு வார்ம் வாட்ரு. ஸோ இது எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணி கூட நம்ம வந்து ஜுவல்லரியை வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம், கோல்டு ஜுவல்லரியை. நெக்ஸ்ட்டு என்ன மெத்தட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஹாட் வாட்டர் எடுத்துக்கோங்க. அதில் வந்து லைட்டாக வந்து ஷாம்பு, நம்ம நகை வச்சுருக்கோம்ல அதை வந்து ஊற வச்சுக்கோங்க. லைட்டாக வந்து வினிகரு, ஆப்ப சோடா, நம்ம தோசை இட்லிக்கெலாம் யூஸ் பண்ணோம்னா அந்த ஆப்ப சோடா வந்து போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து நீங்கள் ஸ்டோக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நல்லா வந்து ப்ரெஷ் வச்சு க்ளீன் பண்ணாலே போதும். நல்லா நுர வரும். ஏன்னா நம்ம ஷாம்பு வந்து யூஸ் பண்ணியிருக்கோமா, நல்லா வந்து நுர வரும். ஸோ அந்த நுரையிலே வந்து அழுக்கு எல்லாமே வந்து போயிடும். ஸோ இதில் நான் வந்து என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேபி ஷாம்பு இருக்குல்ல, ஸோ அது வந்து நான் யூஸ் பண்ணி பார்த்து ரிசல்ட் வந்து சூப்பராக வந்து இருந்திருக்கு. அது இல்லாமல் வந்து இந்த மஞ்சத்தூள் கோல்கேட் பல்பொடி இருக்குல்ல, இந்த டூத் பேஸ்ட் க்ளீன் பண்ணுறது, ஸோ இது வந்து சூப்பராக வந்து இதாகுங்க. மஞ்சத்தூள், ஹாட் வாட்டர், இந்த கோல்கேட்டு, ஸோ இந்த பல்பொடி இருக்குல்ல இதை வச்சு க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா நகை வந்து அவ்வளோ சூப்பராக வந்து க்ளீன் ஆகும். அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஷ்வாஷ் இருக்குல்ல, நம்ம பாத்திரம் கழுவணும் அந்த லிக்விட் வச்சு நான் வேறு க்ளீன் பண்ணியிருக்கேன். அப்புறம் பேபி ஷாம்பு வச்சு க்ளீன் பண்ணியிருக்கேன். ஸோ அமோனியா வச்சு நான் க்ளீன் பண்ணது இல்லை, அதையும் வந்து நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் வந்து எல்லாருமே வந்து யூஸ் பண்ணது தான் டிஷ்வாஷ் ப்ளஸ் வாட்ரு. ஸோ இதை வச்சு ஈஸியாக வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். இதே நீங்கள் வந்து சில்வரை வந்து நம்ம க்ளீன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து தண்ணியில் வந்து சால்ட்டு கொஞ்சம் போட்டுக்கோங்க. சால்ட்டு போட்டுட்டு கொஞ்சமாக வந்து டிடர்ஜென்ட்டு, நம்ம வந்து துணி துவைக்கிற சோப்பு தூள் இருக்குல்ல அதை வச்சு நல்லா கலக்கிட்டு நுர வருமா அதில் வந்து சில்வர் நம்ம கொலுசு எந்த நாளுமே வந்து அதை வந்து போட்டுக்கலாம். போட்டு கொஞ்சம் ஊற வச்சுட்டு நல்லா வந்து ப்ரெஷ்ஷை வச்சு அதே மாதிரி டூத் ப்ரெஷ் இருக்குல்ல, ஸோ அதை வச்சு நல்லா க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா அந்த சில்வரில் உள்ள அழுக்கு எல்லாமே வந்து சூப்பராக வந்து கிளியர் ஆயிரும். இதை வந்து நீங்கள் வெள்ளி கொலுசு இல்லை வெள்ளி பாத்திரம், ஸோ அதுக்கு வந்து கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தங்கக்காரர்கிட்ட நீங்கள் வந்து இந்த தங்க நகையை வந்து நம்ம எப்படி வந்து வீட்டிலேயே சுத்தம் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, எந்த பாயிண்ட் சொல்லுவாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? ஸோ நான் வந்து ஜுவல்லரி ஷாப்பில் ஒர்க் பண்ணும்போது ஸோ எனக்கு வந்து இந்த கோல்டு ரிலேட்டட் வீடியோஸில் வந்து எனக்கு வந்து நல்லா வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ அதுவுமே வந்து எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது எனக்கு. ஸோ நாங்கள் வந்து எங்கள் ஸ்டாஃபு சரி இல்லைனா வந்து எங்கள் ஓனர் எல்லாமே வந்து இதுதான் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுவாங்க. இந்த ஹாட் வாட்டர் ப்ளஸ் மஞ்சத்தூள் ப்ளஸ் கோல்கேட் பல்பொடி இருக்குல்ல, ஸோ அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு டூத் பேஸ்ட் வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணால் மட்டுமே போதும், வேறு எதுவுமே வேண்டாம். இல்லைனா வந்து நம்ம பாத்திரம் கழுவுறோம்ல, ஸோ அந்த டிஷ்வாஷ் இருக்குல்ல, ஸோ அதை வச்சு நம்ம க்ளீன் பண்ணாலே வந்து நல்லா வந்து சூப்பராக வந்து நகை வந்து க்ளீன் ஆயிரும். இது வந்து நகைக்கடைக்காரங்க வந்து சொன்னது இந்த ரெண்டுமே.
இதில் வந்து நான் இது வந்து ஃபர்ஸ்ட்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஹாட் வாட்டர் ப்ளஸ் மஞ்சத்தூள், கோல்கேட் பல்பொடி இது வந்து நான் யூஸ் பண்ணது. அப்புறம் பேபி ஷாம்பும் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேங்க. அப்புறம் பாத்திரம் கழுவோம்ல, ஸோ அதுவுமே ப்ளஸ் வாட்டர். ஸோ இது வந்து நான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ ரிசல்ட்டுமே வந்து நல்லாயிருக்கு. நீங்கள் வந்து அடிக்கடி வந்து எந்த ஒரு நகையாக இருந்தாலுமே அடிக்கடி க்ளீன் பண்ணாதீங்க. எப்பயாச்சும் வந்து ரொம்ப ரேராக வந்து க்ளீன் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா தேரடி செல்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.